கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாலை வேளையிலும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் இந்த வேத பாட கூட்டத்திலே வசனங்களை தியானிப்பதற்கும் கர்த்தர் தந்திருக்கிற நல்ல சமயத்துக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய தியானத்துக்கான வேத பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தையும் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22:14 வாசித்து ஒரு தலைப்பு எடுத்து வேத சத்தியத்தை தியானிப்போம். 1 கொரிந்தியர் 11:31, எசேக்கியேல் 22:14 வாசிப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22:14. நான் உன்னை நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்குமோ? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 வேத பகுதிகளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும். நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ள அப்படின்னு ஒரு தலைப்பு. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்முடைய வழிகளை உய்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம் அப்படின்னு வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தை உண்டு. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் நம்மளை நாம் நிதானித்தறியும். அநேக நேரத்தில் உண்மையிலே என்னுடைய ஜீவிய பாதையில், ஊழியத்தின் பாதையில் ஆண்டவருடைய கிருபையினால் மனத்தாழ்மையாக சொன்னால் நிறைய ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் அதிகபட்சமாக தங்களுடைய வாழ்க்கையில் எழுத்தின்படியே வெளியரங்கமான ஒரு நியாய தீர்ப்பை போன்ற பூமியிலே உள்ள ஒரு பெரிய தோல்வி சந்தித்ததற்கு காரணம் என்னென்னா, மற்றவங்களை நிதானித்து அறிகிறது. ரொம்ப முக்கியமாக நம்ம கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை மாற்றிக்கொள்ளணும். நேரடி வாழ்க்கையில் மற்றவங்களை தான் என்ன செய்வாங்க? நிதானி தெரிவாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அப்படி தான் பார்ப்பாங்களே தவிர தங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்குதில்ல. அவங்களுக்கு கோபம் இருக்குது, அவங்களுக்கு தாழ்மை இல்லை, அவங்க சுத்தமானவங்க இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட குணங்கள் இருக்குது, அவங்க பேச்சு சரியில்லை, நடக்க சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்களே தவிர என் வாழ்க்கையில் இப்படி நல்ல சுபாவம் இல்லை, எனக்கு தாழ்மை இல்லை, எனக்கு சகிப்புத்தன்மை இல்லை, எனக்கு அன்பு இல்லை, எனக்கு சகித்து போகிறதான அந்த தெய்வீக சுபாவம் எனக்கு இல்லை, அப்படி தங்களை ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப குறைவாக இருக்கிறது போல தெரியுது. கர்த்தருடைய ஊழியர்களை எடுத்து பார்த்தா அவங்க விசுவாசிகளை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார்களே ஒழிய சொந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்கார் நிதானித்து பார்த்து என்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குது, தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது, சத்தியத்தை அறிந்ததுனால தேவனை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற தைரியம் எப்படிப்பட்டதாக இருக்குது, என்னுடைய தாழ்மை எப்படிப்பட்டதான விதத்தில் ஏசப்பாவை போல மாறி இருக்கிறதா, என்னுடைய அன்பின் சுபாவங்கள் ஏசப்பாவை போல மாறி இருக்கிறதா, என்னுடைய கிரியைகளிலே நான் ஒரு பரிசுத்தவானாய், சுத்தவானாய், தெய்வீகமானவனாய் வாழ்கிறனா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப குறைவா இருக்கு. அதனால என்ன நடக்குதுன்னா, சொந்த வாழ்க்கையில நம்பிக்கையற்றவளாய் மாறிக்கொண்டிருக்க. நம்மை நாமே நிதானித்தறிவோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நியாய தீர்ப்படைய மாட்டோம். நான் உன்னை நியாயம் செய்கிற நாளிலே உன் இருதயம் தாங்குமோ, உன் கைகள் திடமாயிருக்குமோ அப்படின்னு ஆண்டோட வேதம் சொல்லும். நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளணும். தேவன் நம்மளை நியாயம் விசாரிக்கக்கூடிய நாளில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வாலிய பிள்ளைகள் பசங்க இருக்கிறாங்க எழுத்தின்படி பொதுவாக. இப்போ நம்முடைய சபையிலெல்லாம் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட சொன்னோம், தேவனுடைய பார்வையில் நியாய தீர்ப்புக்குரியவளாய் மாறினா எத்தனை பேரை லவ் பண்ணாங்க, ஒரு பையன் எத்தனை பிள்ளையை லவ் பண்ணா, ஒரு பிள்ளை எத்தனை பையங்களை லவ் பண்ணிச்சு என்கிறதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் கிளியராக வெளிப்பட்டு, கல்யாணமானவங்க ஆகாதவங்க எப்படிப்பட்ட தவறுகள், எப்படிப்பட்ட பாவங்கள், எப்படிப்பட்டதான சுத்தமில்லாத ஜீவித்திருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி எத்தனை விசுவாசிகளை கெடுத்திருக்கிறாங்க, சபைக்கு வரவிடாமல் ஆக்கியிருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரங்க எத்தனை விசுவாசிகள் சபைக்கு வர முடியாமல் இடர்லாய் வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கு. நான் உன்னை நியாயம் செய்கிற நாளிலே உன் இருதயம், ஆமாம், யார் எப்படி வஞ்சித்து எடுத்தாங்க, யார் எப்படி ஏமாற்றி பிழைத்தாங்க, யார் யார் எப்படி ஜீவித்திருக்கிறாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் தேவன் ஆதாரம் வச்சிருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் பேசணும். நம்ம அடிக்கடி அதை சொல்லுவோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது
பாவத்துக்கு 7 சாட்சி இருக்குன்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். நாம் செய்த பாவத்துக்கு 7 சாட்சி. முதல்ல நம்முடைய மனசாட்சியே என்னது? ஒரு சாட்சி. எல்லாருக்குமே தெரியும், ஒரு வயசுக்கு மேலே நம்ம வாழ்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு சாட்சி. நம்ம யார்கிட்ட வேணா எப்படி வேணா பொய் சொல்லி நம்ம வாழ்க்கையை தப்பிச்சு கொள்ளலாம். ஆனால் அந்த பொய் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக மாறிடும். செய்த செயல் ஒரு சாட்சி, சொன்ன பொய் ஒரு சாட்சி, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் அனுபவம் ஒரு சாட்சி. அதாவது ஏமாற்றுகிறது, நடிக்கிறது, இதெல்லாமே ஒரு சாட்சி தான். நமக்கு தெரியும். இப்போ 7 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறோம். நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ள என்ன செய்யணும்? இது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஜோடியாக அழகாக போகும். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்கும்போது உங்களுக்கு அந்த லைன் புரியும். தப்பித்துக்கொள்ள என்ன செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23 முதல் 35 வரைக்கும் உள்ள தியான பகுதிக்கு கடந்து வருவோமானால், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23 முதல் 35 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை வாசித்து அந்த வேத பகுதிகளுடைய தியானத்துக்குள்ள வருவோமானால், சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியே போவோம். மன்னிப்பை பெறாதவர்களும் மன்னிப்பை கொடுக்காதவர்களும் நியாய தீர்ப்புக்குரியவர்கள். ரெண்டு மன்னிப்புங்கிற வார்த்தையில் பெற்றுக்கொள்ளாதவர்களும் மன்னிப்பை கொடுக்காதவர்களும் நியாய தீர்ப்புக்குரியவர். அந்த 18ஆம் அதிகாரத்தில் 22 35 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் இந்த சப்ஜெக்டை நம்ம அறிய முடியும். வாசிங்க. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 27 நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவனுடைய மன்னிப்பு கேட்கிறான், மன்னிக்கப்பட்டான். அப்போ முதல்ல பரலோக ராஜ்யம் என்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்திருக்கணும்? மன்னிப்பு என்ன செய்திருக்கணும்? பெற்றிருக்கணும். பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்கறதுக்கு ஒப்பாக இருக்குது. ஒரு மனுஷன் 16,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான். அவனை ராஜாவிட்ட கொண்டு வந்தாங்க. அவன் என்ன செய்தான்? மன்னிப்பு கேட்டான். அவன் கடன் பட்டிருக்கிறதுக்கு அவன் பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாரும் அடிமைகளாய் மாறணும். நம்ம சத்தியத்தின்படி சொன்னால் நரகவாசியாய் மாறணும். இப்போ அந்த ராஜா கணக்கு பார்க்க ஆரம்பித்தோன்னா அவன் சொல்கிறான், ஐயா, நான் இப்படியா கட்டி தீக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொன்னோன்னா மனதிறங்கி அவனை என்ன செய்கிறாங்க? மன்னித்து விடுறாங்க. இப்போ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அடுத்து ஒரு பகுதி அவன் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு வருது. அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேகர் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகிறோம், மன்னிப்பு கொடுக்கிறவளாய் வாழ்வது குறைவாக இருக்கு. மன்னிப்பு கேட்கிறோம். 16,000 தாலந்து கடன் பட்டும்னா மன்னிப்பு கேட்டால் அந்த ராஜா அவனுக்கு இறங்கி மன்னிச்சார். இப்போ நம்முடைய தேவனும் நமக்கு மன்னிக்கிறார். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த பாவத்தை என்ன செய்கிறாங்க? ஏசப்பா மன்னிக்கிறாங்க. அதில் ஒன்றும் நமக்கு ஆட்சேபனையாக சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இல்லை. சிலுவையில் இருக்கிற கள்ளண்டை பாவங்களை கூட ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருள் என்று சொன்னபோது ஆண்டவர் அந்த விலையேற பெற்ற அவருடைய ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்துக்காக சிந்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கொடுத்து அவனை மாற்றி. இப்போ 28வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இவனுடைய மன்னிப்பு வாபஸ் வாங்கப்படுது. வாசியா. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான்.
வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன அழகா சொல்லியிருக்கு. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்க படமாட்டோம். நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள ஒன்று நான் மன்னிப்பு கேட்கணும், ரெண்டு மன்னிப்பு கொடுக்கணும். அதில் அழகா சொல்லியிருக்கேன். 33வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? வாசியா. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. அதனால்தான் அழகா பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். உபாதிக்கிறவனுடைய கையில கொடுத்துறாரு ஆண்டவர். இன்னைக்கு அநேகருடைய வியாதிகளுக்கெல்லாம் ஒரு காரணம் இந்த மன்னிப்பு கொடுக்காத ஒரு அனுபவம் ஒரு காரணமா இருக்கலாம். எல்லா வியாதிக்கும் இல்லை, வியாதிக்கு பின்னால் இதுவும் ஒரு காரணமா என்ன செய்யலாம் இருக்கலாம். வியாதிக்கு பின்னால பாவம் ஒரு காரணமா இருக்கிறது, ஆகார திரட்சி ஒரு காரணமா என்ன செய்யுது அமையுது. இப்படிப்பட்ட மன்னிப்பு கொடுக்காத அனுபவமும் கூட அதுக்கு ஒரு காரணமா அமையுது. ஏன்னா அவனை உபாதிக்கிறவனுடைய கையில என்ன செய்யறாங்க ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப வேதனைப்படுகிற ஒரு வியாதி நிலவரத்துக்கு அவன் உட்படுத்தப்படுவான். நரகம் மட்டுமல்ல, பூமியில வாழும் போதே இப்படிப்பட்ட ஒரு வேதனையான அனுபவங்கள் வருது. ஜீவியத்தை ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ரொம்ப பெரிய விளக்கம் சொல்லிட்டு போக மாட்டேன், 7 கருத்து சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் இருக்கணும். ஒன்று, நம்முடைய ஜீவியத்தில் வர்ற குறைவுகள், குற்றங்கள், பாவங்களுக்கு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவன் எப்படி ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு கேட்டு மனதிறங்கி மன்னிப்பை பெற்றானோ அதுபோல நம்ம மன்னிப்பை பண்ணணும். அதே நேரத்தில் நாம மற்றவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிற விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, மன்னிப்பு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கிருபை இருக்காது, ஒரு பெரிய கிருபை. மன்னிப்பு கொடுக்கக்கூடிய கிருபை இல்லைன்னா அவங்களுடைய வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நானே இருக்கிறேன், நான் என் லைஃப்பில் ரொம்ப கண்டுபிடிச்சிருக்கிறேன். மன்னிப்பு கொடுக்கலன்னா பார்க்கும்போது பேசும்போது அந்த ஒரு அன்பா ஒரு இதாக பேச மாட்டேன், கொஞ்சம் இதாக இருக்கும். நான் மனப்பூர்வமாக என்னுடைய லைஃப்பில் அவங்கள மன்னிச்சிருக்கிறேன், எனக்கு அது பெரிய காரியம் இல்லை, கண்டிச்சுட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்த உடனே சந்தோஷமாக கேட்பேன், பிரதர் எப்படி நல்லா இருக்கிறீங்களா, சிஸ்டர் எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன். சிலருக்கு அப்படி என்ன செய்ய முடியாது, பேசுறதுக்கு கேட்கறதுக்கு என்ன செய்யாது, மனசு வராது. அந்த இருதயம் அந்த காயத்தின் தன்மையினால இருக்கும். இப்போ 100 வெள்ளி பணம் கடன் பட்டு இருக்கிறான். இது போல இப்போ நம்ம 100 வெள்ளி பணம் கடன் பட்ட அனுபவம் இல்லை. இது போல ஒரு மாமியார் மருமகளை திட்டிருப்பாங்க, ஒரு மருமக மாமியாரை திட்டிருப்பாங்க. அதெல்லாம் கடன் பட்ட அனுபவம் தான் என்ன செய்திருக்கோம் இருக்கும். கடன் பட்டாங்கன்னா பணம் மட்டும் இல்லை, இது போல வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதுல நம்ம மன்னிப்பு கொடுக்க முடியாதவளா இருந்திருப்போம். தொண்டையை பிடிச்சி நெரிச்சு அவனை காவலில் போட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ முதல்ல நியாய தீர்ப்பு, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாட்டாலும் மன்னிப்பு கொடுக்காவிட்டாலும் நியாய தீர்ப்பு வரும். அப்போ மன்னிப்பு கேட்டு ஏசப்பாட்டை பெற்றுக்கொள்ளணும். பூமியில வாழ்கிற போது 70 முறை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், மன்னிப்பு கொடுக்கணும், நிபந்தனை எண்ணி மன்னிக்கணும். சாகும்போது யார் மேலும் கசப்பில்லாத விதத்தில் சாகிற அளவுக்கு எப்பவுமே மன்னிப்பு கொடுத்த இருதயமா வாழ பழகிறோம், இல்லைன்னா மாட்டிக்கிடும். இந்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ராபோஜனத்துக்கு உரிய நேரத்தில் அதிகபட்சமாய் நம்ம மன்னிப்புக்குரிய விஷயத்தை என்ன செய்தோம், எடுத்து சொன்னோம். அதை எத்தனை தெய்வ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தார்கள், அபியாசப்படுத்தினார்கள் நமக்கு தெரியாது. சரி, அப்போ மறுபடியும் சொல்கிறோம், முதல் குறிப்பு நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ள முதலாவது நம்முடைய பாவங்களுக்கு ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். நமக்கு விரோதமாய், நமக்கு பிடிக்காத விதத்தில் நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களையும் நாம மனப்பூர்வமாக என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாட்டாலும் மன்னிப்பு கொடுக்காவிட்டாலும் ஜட்ஜ்மெண்ட் தான். அல்லேலூயா. சரி, ரைட்டா. 2 வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தார். ஆதியாகமம் 3:13 வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். நாமும் யாரையும் வஞ்சிக்க கூடாது, நாமும் வஞ்சிக்கப்படக்கூடாது. இப்போ சாத்தா
ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். ஏவாள் சொல்றா, சர்ப்பம் என்ன செய்துச்சு? வஞ்சித்தது. இப்போ 2 பேருக்கும் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு உண்டாகுது. நாமும் யாரை ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. நம்மையும் யாரும் என்ன செய்திடக்கூடாது, வஞ்சித்திடக்கூடாது. சாத்தான் நம்மளை என்ன செய்திடக்கூடாது, வஞ்சித்திடவே கூடாது. வேதத்தில் அநேக காரியங்களில் தெய்வ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேத பாட கூட்டமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக சொல்லி போவோம். 1 தீமோத்தேயு 4:1, 2 கொரிந்தியர் 11:3 வாசித்தா வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:1, 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க சீக்கிரமா. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் வஞ்சிக்கிற ஆவி ஸ்பிரிட். 2 கொரிந்தியர் 11:3 வாசித்தா. 2 கொரிந்தியர் 11:3 வாசித்தா. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆமா, அப்ப இதுல வஞ்சிக்கிற ஆவி தேவன் மேல இருக்கிற ஒரு அன்பு, தேவனோடு உள்ள உறவுக்கு அந்நியமாய் போராடுகிற வஞ்சிக்கிற வல்லம். ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா அந்த பகுதியில் இருக்கணும். சாத்தானுக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிற எதையாவது கொண்டு வந்து ஏசப்பா மேல இருக்கிற அன்பை நமக்கு என்ன செய்வான், விளக்குவான். என்னை விட நீ எதை நேசிச்சாலும் எனக்கு யாரு கிடையாது. பார்த்தா யாரா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஊழியக்காரங்க, எத்தனை வருஷம் விசுவாசி, எனக்கு ஆண்டவர் தெரியும், நான் அப்படி ஊழியம் செய்திருக்கேன், அவங்க யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அழியாத அன்பு கூறுவர்களோடு கூட கிருபை. இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துரு வஞ்சிக்கிற வாலிப வயசில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிமார்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. சத்தியத்தை நேசிக்கிறது இல்லை, ஏசப்பாவை நேசிக்கிறது இல்லை, தெய்வ சமூகத்தை விரும்புகிறது கிடையாது, வேதத்தின் வசனங்களை வேதத்தை நேசித்து வாசிக்கிறது இல்லை. இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கு. நேசிக்கிறதில்ல, பெற்றோரையும் ஆண்டவருக்குள்ள நேசிக்கிறது இல்லை. அந்த வயசு வரும்போது ஓடுகாலி வேலையை காட்டிக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் அதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஒரு பிள்ளை ஒரு பையனுடைய மனது கெடுக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தரோட சத்தியத்தின் மேலெல்லாம் ஒரு அன்பு இருக்குன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆண்டவர் மேலெல்லாம் ஒரு அன்பு இருக்குன்னா கண்டுபிடிக்கலாம். வசீகரமான விஷயம். இன்றைக்கு காலையிலே அதுதான் நம்ம சொன்னோம். இன்றைக்கு வசீகரம் தான் வஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஒரு விதமான ஒரு ஆவி, ஸ்பிரிட், வஞ்சிக்கிற ஆவி. ஈஸியா ஏமாத்தி தெய்வ பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்ந்தது கூட ஏமாந்து ஒன்றும் இல்லாமல் போயிருது. டப்பாங்குத்து கேஸ் மாதிரி ஆயிருது, வெறும் டப்பா மாதிரி ஆயிருது. சத்தியத்தின் மேன்மையே தெரிய மாட்டேங்குது. சரி தப்பு அப்படிங்கிறத கண்டு வஞ்சிக்கிற ஆவி அது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வஞ்சிக்கும். ஏவாளை போல ஒரே நாள் ஒரே சமயத்தில் அது எத்தனை நாள் பேசி பழகி இருந்துன்னு தெரியாது. அந்த நாள் அவள் வஞ்சிக்கப்படுற. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எல்லாருக்கும் முதல்ல பிடிக்காதது போல இருக்கும். நான் சிலருடைய லைஃப்களை கவனிச்சு பார்த்துருக்கேன். முதல்ல பிடிக்காதது போல இருக்கு, நாள்பட ஆகும்போது அது பிடித்தது போல மாறிவிடும். ஆசையாய் அதுக்கு அடிமைப்படக்கூடிய இடத்துக்கு வந்துருவாங்க. என் போன்ற ஊழியத்துக்கு வந்து எத்தனை பேருடைய லைஃப்ல நாங்க கவனிக்கக்கூடியதா இருக்குது. ஏசப்பா மேல இருந்த அன்பை ஈஸியா வஞ்சிக்க வைத்துட்டு நாமும் யாரையும் வஞ்சிக்க கூடாது, நாம வஞ்சிக்கப்படவும் கூடாது. வேதத்தில் வாசிக்கும் போது உபாகம் 11:16 வாசிக்கும் போது, உபாகம் 11:16 வாசிக்கும் போது வாசிங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. தனக்குள்ளே தன்னுடைய இருதயத்துக்குள்ளே வஞ்சிக்கப்படுகிற அனுபவம். தன்னுடைய இருதயத்துக்குள்ளே, இங்க ஒரு ஸ்பிரிட் இல்ல, தன்னுடைய இருதயத்துக்குள்ளே வஞ்சிக்கப்படுகிற அனுபவம். அவங்களுக்குள்ளே எண்ணங்கள், நினைவுகள், வாஞ்சைகள், உணர்வுகள், ஆசாபாசங்கள், இவைகளின் நிமித்தமாக அவர்கள் வஞ்சிக்கப்படுகிற அனுபவம். அப்ப நம்முடைய லைஃப்ல ஆராய்ந்து பார்க்கணும், நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்ட இருதயமா இருக்கிறதா? அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருதயம் அவங்கள வஞ்சித்து வச்சிருக்கும். அந்த மேன்மையான அனுபவத்துக்குரியான விதத்திலே
வாழ முடியாதபடிக்கு இந்த உலகத்துக்குரிய விஷயத்துக்குள்ளே வஞ்சிக்கப்பட்டிருப்பான். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கும். கேரக்டர்ஸ் வைஸ்ல வஞ்சிக்கப்பட்டிருக்கும். அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து போக முடியாது. அவங்க இருதயமே அவங்களுக்கு சொல்லும். கேள்வி கேட்கணும், தாழ்ந்து போகக்கூடாது. 2 வார்த்தை கேட்டால் தான் திருந்துவாங்க. அவங்க இருதயம் அவங்களுக்குள்ள வஞ்சித்து இருக்குது. நல்ல இருதயம் சொல்லி கொடுக்கும், இல்லை விட்டு கொடுத்து போ, தாழ்ந்து போ, மனத்தாழ்மையா போ, பொறுமையா போ, சகித்து போ, சிலுவையை சுமந்து கொள். நல்ல இருதயம் அப்படிதான் என்ன செய்யும்? தேவனுடைய இருதயமா இருந்தா அப்படிதான் என்ன செய்யும்? சொல்லி கொடுக்கும். சதியான இருதயமா இருந்தா அதான் சொல்லி கொடுக்கும். தேவனுடைய ஆலயமான இருதயமா இருந்தா அதைத்தான் சொல்லி கொடுக்கும். வஞ்சிக்கப்பட்ட இருதயம் சொல்லும், அந்த இருதயம் கல்லான இருதயமா இருக்கு அப்படின்னா என்ன? விடக்கூடாது, கேட்கணும். நாங்க விடவே மாட்டேன், எப்படியாவது கேட்பேன், பார்க்கலாம். அப்படி தாழ்ந்து போனவங்க, அப்படி சகிச்சு போனவங்க என்ன அர்த்தம் இருக்குது? நான் சில தெய்வ பிள்ளைகளை மனப்பூர்வமா சில நேரங்களில் மனப்பூர்வமா, அத பைபிள்ல நீதிமானை கர்த்தர் சோதி தருகிறார் என்று சொன்னது போல சில நேரம் இது செய்வேன். அவங்களுக்கு அன்புக்குரிய, அவங்களுக்கு சாதகமா இருக்கிற விதத்தில் நம்ம பேசி நடந்தா, ஐயோ பனிக்குட்டிங்க பனிக்கட்டி மாதிரி உருவாங்க. ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விதத்தில் அவங்கள விசாரித்தாலோ 2 வார்த்தை சொன்னாலோ போதும், முகம் மாறும், பேச்சு மாறும். நம்ம விசாரிக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க, கேள்வி கேட்கறது விரும்ப மாட்டாங்க. காரணம் அவங்களை இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை தான் சொன்னோம். ஒரு தெய்வ பிள்ளையை கொண்டு வந்து உங்க செல்ல கொண்டாங்க. 2 நாள் இருக்கட்டும், நான் யாரா முக்கியமான கால் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காய் ஃபோன் பண்றேன். அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு விசுவாசிகளுக்கு அவ்வளவுக்கு நல்ல அனுபவம் இருக்குதா? நீங்க நம்புறீங்களா நம்பலையான்னு தெரியல. நேற்று கூட வெளியே போகும்போது செல் எடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை, பொய்யாச்சு. செல்ல எடுக்கிறதுக்குள்ள மனப்பூர்வமாய் சொல்லுகிறேன், எனக்கு இருதயம் தேவையில்லாம என் பக்கரையில தூக்கி போட்டு போறேன். உண்மையிலே மனப்பூர்வமா சொல்ல. ஒரு காலத்துல எனக்கு அந்த செல்போன் வஞ்சகத்துக்குரிய என் இருதயம் வஞ்சிக்கப்பட்ட அனுபவங்கள்ல உள்ள நிலவரத்துக்கு போய் கொண்டிருந்ததை நான் உணர்கிறேன். போய் சொல்லாம சொல்லணுமே என்ன? இன்னைக்கு அதை இது செய்யவே இல்லை. பிள்ளைகள் செல்போனுக்கு 1008 லாக் போட்டு வச்சயமா வச்சிருக்கிறாங்க. அதாவது பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு கேலரி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான போட்டோக்கள் பார்க்கக்கூடாத அளவுக்கு சில இதுல அவங்க வந்து சாப்ட்வேர்ஸ் இறக்கி வச்சு அதுல சில போட்டோக்கள் என்ன செய்திருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் நம்ம இதுல யாரும் பார்க்க கூடாதுன்னா அவங்களுக்கு இதை ஆஃப் பண்ணிட்டு அவங்க ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் வச்சிருக்க வேற யாரும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனா இப்ப நம்ம ஃபெய்த்தோம்ல இருந்து பார்க்க கூடாது அப்படின்னா ஃபெய்த்தோ நம்பர்ல என்ன செய்திடலாம், அவங்க வாட்ஸ்அப் பார்க்க கூடாதுன்னு லாக் போட்டு வச்சிடலாம். நமக்கு அவங்க வச்சதாவே என்ன செய்யாது, தெரியாது. இப்படி பாருங்க, இதெல்லாம் தான் அந்த இருதயம், அவங்களுடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்டதான அனுபவம் இருக்கிறதா? நாமும் யாரை வஞ்சிக்க கூடாது, நாமும் யாராலும் என்ன செய்யப்படக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. இருதயம் வஞ்சித்து இருக்கிற அனுபவம் இத்தனை எப்பா என்னெல்லாம் சொல்லலாம். இதுக்கு என்ன இருக்கு? 5 காரியம் எல்லாம் ஒரே இதில் சொல்லிட்டோன்னா நல்லா இருக்காது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசித்தால், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-12 வாசித்தால், வாசியா. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. அப்போ வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வஞ்சனை. மறுபடியும் அந்த வசனத்தை இன்னொருக்கா கூட வாசிங்க.
கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு 12வது வசனம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? அனுப்புவார். அப்போ நம்முடைய லைஃப்லையும் மூன்றாவது பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சம். சத்தியத்தின் மேல இருக்கிற அன்பு இருக்காது. இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் உண்மையா சொல்ல போனா நல்ல உபதேசத்தின் மேல பரலோகத்துக்கு போற சத்தியத்தின் மேல இருக்கிற அன்பை விட உலகத்தாடைய வார்த்தைகள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுது. உலகத்தாடைய வார்த்தைகள் இன்னும் சொல்ல போனா ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அநேக சமயத்துல உலகத்தாட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடிய இடத்துல கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை, மாயை மாயை சூரியனுக்கு கீழே எல்லாம் மாய். அவ்வளவுதான். அழகா ரொம்ப நூதனமா சொல்லி கொடுப்பாங்க. இப்படி இருக்கலாம், இப்படி இருங்க, நீங்க இப்படிலாம் இருக்குன்னு என்ன இருக்கு, இப்படி இல்லாம இருந்து செய்வாங்க. இதுவா பெரிய பிரசங்கம், இதுவா சபை, இதுதான் சபைன்னு யார் சொன்னா, இதான் உபதேசம்னு என்ன சொன்னாங்க? ஆக அங்கே ஒரு 10, 25, 50 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் தான் பரலோகத்துக்கு போவாங்களா? 25, 50 பேர் தான் இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போவாங்களா? என்ன கேட்கலாமே, என்ன ஒவ்வொரு சபையில் அப்படி கேட்கலாமே. அங்கெல்லாம் 2000 பேர் இருக்காங்க, அப்போ அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? நரகத்துக்கா போவாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்து பார்த்தா சிஎஸ்ஐ சொல்லக்கூடியதில் எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ கன்வென்ஷன், எவ்வளோ இது மிஷினரி காணிக்கை, எவ்வளோ இது இருக்குது. அவங்களெல்லாம் உடைய பெரிய இது. ரோமன் கத்தோலிக் எடுத்து பார்த்தா அவங்க தான் தாய் சபை, தாய் சபை, சந்தை சபை. எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை, பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளணும்னு எண்ணமே இல்லை. நம்ம ஆட்கள் அவங்கள்ட்ட போய் நின்று ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல, ஞானஸ்தானத்தை கீழ்ப்படியக்கூடிய கிருபை இல்லை, அபிஷேகம் பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை இல்லை. ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நல்லா ருசிச்சவங்க, சத்தியத்தை நேசிச்சவங்க. ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல, ஞானஸ்தானங்கிற ஒரு சத்தியமே தேவையில்லை, முழுக்க ஞானஸ்தானம் தேவையில்லை, பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவையில்லை. எப்படி இதுக்கு விளக்கம் சொல்றது? நாமும் வஞ்சிக்கப்படக்கூடாது, மற்றவர்கள் நம்மளை என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை அனுப்பிடுவார். கொடிய வஞ்சகத்தை அனுப்பினார். மாய்ப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அனுப்புறது. போ, நீ போய் சரி, உனக்கு இப்படித்தானே விருப்பம், நீ இதுதானே விரும்புறா, போ போ போ. அந்த வசனத்தை 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள அப்படி ஒரு நேசிக்கணும். ஃபெல்லோஷிப்ங்கிற பகுதியில் ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு சத்தியம் தான், அந்த மார்க்கத்தில் அன்பே சத்தியத்தினால தான் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனை எப்படி பார்க்கிறோம்னா வேத வசனத்தின் அடிப்படையில் தான் பார்க்கிறோம். அதை விட்டுட்டோம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் சத்தியத்தின் மேல் உள்ள அந்த 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவள் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டதினால், வாசியா, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் விட்டதினால் அனுப்பிடுவார். இப்போ நம்முடைய லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும், வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகள்லாம் அபிஷேகம் பெறாத ஜனங்கள்கிட்ட போய் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கறது, பேசிக்கிட்டு இருக்கிறது, அப்படிப்பட்ட இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈஸியாக வஞ்சித்திரம். ரொம்ப ஆலோசனை சொல்லுவாங்க. நான் பாருங்க இப்படி தான் சீட்டு சேர்ந்தேன், நான் பாருங்க இப்படி தான் சேர்த்தேன், நான் பாருங்க என் பிள்ளை இப்படி தான் கட்டி கொடுத்தேன், நான் பாருங்க என் பிள்ளை எப்படி இருக்குது பாருங்க. நரகத்துக்கு போமா பரலோகத்துக்கு போமா தான் முக்கியமான கேள்வி. ஒரு மனுஷன் வேதத்தின்படி கேட்டா நரகத்துக்கு போனா பரலோகத்துக்கு போவான், அதான் கேள்வி. அல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு வர நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை பரிசுத்த வேதாகமம் ஒரு மனிதனை பிரிக்குது. நீ நரகத்துக்கு போறோனா பரலோகத்துக்கு போறோம், இதுதான் கேள்வி. நீ பரலோகத்துக்கு போற கூட்டமா நரகத்துக்கு போற கூட்டமா தெளிவாயிரணும்.
பரலோகத்துக்கு போற கூட்டத்திட்ட தான் நம்ம போகணும். அதான் நம்ம கூட்டம். ரெண்டு வழியில எப்படி நடக்கிறது? ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதுன்னு சொல்லி ரெண்டு வழியில எப்படி நடக்கிறது? ஒரு நாள் நரகத்துக்கு போற வழியிலே, ஒரு நாள் பரலோகத்துக்கு போற வழியிலே. ஒரு நாள் இப்படி சத்தியத்தை கேட்டா பரலோகத்துக்கு போற வழியில போறது, திடீர்னு பார்த்தா ரிட்டர்ன் ஆகி திருப்பி நரகத்துக்கு போற வாசல்ல போறது, அது கூட சேர்ந்து. ஒரு நாள் ஆட்டுக்குட்டிகளோடு சேர்ந்து ஆடு குட்டி புல்லு மேயது, ஒரு நாள் மற்ற கட்டாளி கூட சேர்ந்து மற்ற மேயது. என்னைக்கு திருந்தோம்? மூன்றாவது கொடிய வஞ்சகத்தை அனுப்பினார். 4 வேதத்தில் வாசிக்கும் போது எபேசியர் 4:14 வாசித்தா, எபேசியர் 4:14 வாசித்தா. வாசிங்க. நாம் குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். போதகம், வஞ்சிக்கிற போதகம், வஞ்சிக்கிறதான போதகம். அப்போ நம்முடைய லைஃப்ல வஞ்சிக்கிறதான போதகம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த போதகத்தை இன்னொரு விதத்தில் சொன்னா ரோமர் 7:11 வசனத்தை வாசித்தா. ரோமர் 7:11 வாசித்த. வாசிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொண்டு. ஆமா, எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல. நீ கேட்கிறான், நகை போட்டா தப்பா? நகை போடுறது பாவமா? அடிக்கடி எனக்கெல்லாம் ஆண்டவர் உணர்த்துறாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, உங்கள் நகைகளெல்லாம் கலத்துங்கன்னு உடனே கலத்தி கொடுத்தாங்க. கர்வாலி மரத்தருகையில் புதைச்சிட்டு போயிட்டாங்க. யாத்திராகமத்தில் வாசிக்கும் போது வணங்கா கழுத்துள்ள ஜனோனி 33ஆம் அதிகாரத்தில் சொன்ன போது கலற்றி மலை அடிவாரத்தில் தூக்கி போட்டு போயிருக்காங்க. உண்மையிலே நான் கேட்குறேன், தப்பா எடுக்காங்க. இப்படி இன்றைக்கு ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரங்களை பார்த்து, நகை போட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் குடும்பத்தை பார்த்து, உன் மனைவிக்குள்ளதெல்லாம் ரோட்டில் தூக்கி போட்டுனா போடுறதுக்கு ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா பிரதர்? இருதயத்தை சொட்டு சொல்லுங்க. நீங்கள் அறிந்திருக்கிற இந்த நீங்கள் ஒரு 50 வயசான ஒரு பிரதர் வசனம் அறிஞ்சு ஏறக்குறைய ஒரு 25-30 வருஷம் ஆக போகுது. 25 வருஷத்துக்கிட்ட ஆகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற நகை போட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரன் குடும்பத்தில் கர்த்தர் பேசி, என் மகனே, என் ஊழியனே, தயவாய் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீயும் உன்னுடைய குடும்பமும் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு, புதிய எருசலேமாய் மாற சீயோனுக்குள் பிரவேசிப்பதற்கு. யாத்திராமத்தில் அப்படி தானே சொல்லியிருக்கேன். அந்த யாத்திராம் 13-33ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. மலை அடிவாரத்தில் தூக்கி போட்டு போனாங்களாம். நம்ம ஆட்கள் வெளிநாட்டில் தேடிக்கிட்டு இருக்கலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி. ஏன்னா ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள், அப்போனா எவ்வளோ சகோதரிமார்கள் நகை போட்டு இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு நகையும் கலத்தி போட்ட இடத்த கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்களும் அண்ணா இஸ்ரேலில் போய் அந்த இது சேட்டலைட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா லக்கு தான் உங்களுக்கு. தோண்ட தோண்ட நகையாக தான் இருக்கு. வாசிங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? வாசியா. வாசியா. ஏனென்றால் நீங்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். நான் உங்களை அழிப்பேன். நீங்க ஆபரணம் போட்டிருக்கனால உங்களை அழிப்பேன். இன்னைக்கு இதை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேசினா ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு நிமிஷத்துல நீங்க போட்டிருக்க ஆபரணத்தினால நான் உங்களை அழிப்பேன் அப்படின்னு உடனே என்ன சொன்னாங்க? வாசியா. நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். ஆபரணங்களை என்ன செய்தார்கள்? கழற்றி போட்டார்கள். அந்த வசனத்தை மறுபடியும் ஒருக்கா கூட வாசிங்க. அந்த வசனத்தை. நீங்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். மலை அருகே ஆபரணங்களை என்ன செய்தாங்களா? கடத்தி போட்டாங்க. உண்மையிலே இன்னைக்கு இப்படி தூக்கி கலத்தி தூர போடுறதுக்கு ஆள் இருக்கா? ஏங்க, அவங்க போட்டதெல்லாம் தங்கமா கவரிங்க? தங்கமா கவரிங்க? இல்லை, நான் கேட்குறேன், ஒருவேளை நம்ம ஆட்கள் அதுக்கும் விளக்கம் கொடுப்பாங்க கவரிங்னு சொல்லி. தங்கமா கவரிங்க? இது தங்கமா இருக்குமா கவரிங்கா இருக்குமா? தங்கம் தானா? தங்கம் தானா? தங்கமா கவரிங்க? தெரியாது. என்னன்னு போடல, ஆபரணங்களை கலத்தி போட்டாங்க. நல்லதா போச்சு. எப்படி ஆபரணம் போடக்கூடாது? இது தங்கமாக இருக்கட்டும், இதை பித்தாளையாக இருக்கட்டும், ஆபரணம் போடக்கூடாது. அப்படிதானே? பாவம் என்ன செய்துச்சு?
வஞ்சித்தது. இன்னைக்கு எடுத்துக்கொள்வாங்களா? இப்படி இன்னைக்கு இப்படி எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை ஊழியக்காரங்க தாங்க மனைவி பிள்ளைகளுக்கு எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? முடிய இப்படி வெட்டினா தப்பு என்ன இருக்குது? போதும் போதும் பாருங்க, அதில் என்ன தப்பு இருக்கு? இதெல்லாமா பரலோகத்துக்கு போறதுக்கு தடை? எனக்கு தெரியல. என்னுடைய வேதாகமம் எனக்கு சொல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பொன்னாபரணங்களை அழிந்து முத்துக்களால் உள்ள அலங்காரமான வஸ்திரங்களை தெரியாமலும் மயிரை பின்னி அப்படின்னு பைபிள் என்ன செய்திருக்கு சொல்லியிருக்கு. எத்தனை பேர் எத்தனை வயசில் எத்தனை கிளவிமார் பூ வச்சுக்கிட்டு திரியாள்வா. அப்பா மினிக்கிட்டு தெரியாது. நம்ம ஆட்களில் ஒரு ஆள் கூட சத்தியத்தை கூட அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதில்ல. என்ன கிளுக்கு புழுக்குன்னு சொல்லி அப்பா என்னம்மா ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு எத்தனை வயசில் பூவும் வச்சுக்கிட்டு அது நடக்கிற நடைய பாருங்களாம் பார்ப்போம். அப்பா அப்படி ஒரு கிளுக்கிட்டு அது நடக்கும் பாருங்க. ஒரு மாதிரி ஒரு ஆட்டிட்டு தெரியும். இப்போ நம்முடைய லைஃப்பில் 4வது தவறான உபதேசம் நம்மளை வஞ்சிக்கும். தவறான போதகம் நமக்கு வஞ்சனையை கொண்டு வரும். 5 வேதத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 3:18 வசனம். 1 கொரிந்தியர் 3:18. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக, இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அப்போ தன்னைத்தானே வஞ்சிக்கிறது, தன்னைத்தானே வச்சுக்கிறது. அப்படின்னா இந்த மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு முடிவு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு இயேசுவை பற்றி தெரியும். தன்னைத்தானே வஞ்சிக்கிறேன். ஏசப்பாவுக்கு என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் ஊழியர்களை பார்த்து சொல்றார், அக்கிரம செய்ய காலே என்னை விட்டு அகன்று போங்க, உங்களை ஒரு காலும் அறியே. அவங்க எல்லாம் சும்மா ஊழியம் செய்தாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, பெரிய அற்புதங்களை செய்தாங்க, அதிசயங்களை செய்தாங்க, பெரிய ஊழியங்களை செய்தாங்க. சாதாரணப்பட்டவங்க இல்லை. ஒரு காலம் உங்களை அறியே. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு முடிவு மரணம். தன்னை தானே வஞ்சித்து வச்சிருக்கிறாங்க. தன்னை தானே. நான் போற வழி சரிதான், வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்க மாட்டாங்க, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலில் பார்க்க மாட்டாங்க, பரலோகத்துக்கு போகிற வழி எது அப்படிங்கிற இடத்துல வச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கா நான் போகிறேன் நல்லதான், எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா எனக்கு தெரியாதா? பெந்தகோஸ்தே எத்தனை ஊழியக்காரங்க, பைபிளே சொல்லி பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்கள 160 70 பேர் பரலோகத்துக்கு போக மாட்டான். 160 மீதி உள்ளவங்க எப்படின்னே கிடையாது. பெந்தகோஸ்தே ஊழியக்காரன்ல அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியக்காரன்ல 170 பேர் போகவே மாட்டான். பைபிள் சொல்லுது, நாளில் அநேகரை பார்த்து உங்களை ஒரு காலம் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறது, தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறது. அதில் என்ன தப்பு? அதில் என்ன இருக்கு? நான் சரியாக தான் போயிட்டு இருக்கிறேன், நான் போகிற பாதை சரிதான். என்ன நிச்சயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு முடிவு மரணம். தங்களை தாங்களே வஞ்சித்திருக்கிறாங்க, அவங்களே அவங்க ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க. பின்வாங்கி போகிறவன் தன் வழிகளில் எல்லாம் திருப்திப்படுவானாம். பின்வாங்கி போறவன் தன் வழிகளில் எல்லாம் திருப்திப்படுவானாம். ஒரு கூட்டத்தை எடுத்து பாருங்க, அதில் என்ன தப்பு இருக்கு? அதில் என்ன தப்பு இருக்கு? சிலருக்கு முடிய பார்த்தா தெரியும், அந்த அந்த 4-5 முடி இதில் அப்படியே லேசாக ஆம்பளைகளுக்கு இதாகி வரும்போதே மற்ற மைய தடவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு 50 வயசானாலும் 55 60 வயசானாலும் என்ன செய்யாது, இது முடி நரைக்காதது போல இருக்கும். இந்த பாட்டிமார் இந்த இதெல்லாம் வண்டி மை வாங்கி, மை பழைய காலத்தில் உள்ள மை வாங்கி போடக்கூடிய கூட்டங்கள் இருக்குது. கண்மை இருக்கு, கண்மை அதுகளை வாங்கி இந்த எண்ணெய், சில பாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க கணக்கில் நம்ம கரெக்டாக தான் போகிறோம். தங்களை தாங்களே என்ன செய்யறது, வஞ்சித்துக்கொள். 6 வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 35 20 21 38 12 சங்கீதம். சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். வாசியம் 38 12. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவர்களை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார். எப்படி அடுத்த குடும்பத்தை கவுத்தலாம், மற்ற
மற்றவங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணலாம், எப்படி இது செய்யலாம், இப்படியே ஒரு கூட்டம். யாரை எப்படி கவுத்தலாம், யாருக்கு எப்படி வெடி மருந்து வைக்கலாம், யாருக்கு வச்சா வெடிக்கும், எப்படி வெடிக்க வைக்கிறது, என்ன பேசலாம், என்ன பேசினா வெடி மருந்து நல்லா வெடிக்கும், அப்படியே யோசிக்கிறது. அப்படியே யோசிப்பாங்க எங்க எப்படி தீ கொளுத்தி விடலாம், வைக்கப்படப்ப கொழுப்புத்துறதுக்கு என்ன வழி இருக்கு. சிலர் அது தெரிஞ்சே வாழ்வாங்க, இல்லை அழகாக அதில் பழகியிருப்பாங்க, அழகாக பழகியிருப்பாங்க. எங்கே வந்து எப்படி கொளுத்தணும், யார்கிட்ட எப்படி பேசணும், இதுக்கெல்லாம் படிப்பு அந்த அறிவெல்லாம் என்ன செய்யாண்டாம், தேவையே கிடையாது. எல்லாம் தானாகவே வரும். இப்போ நம்முடைய லைஃப்பில் பார்க்கணும், மற்றவங்களை கெடுக்கிற விதத்தில் உள்ள வஞ்சனைகள் இருக்குதா, நம்மளால் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, கெடுக்கப்பட்டிருக்கக்கூடாது. சரி, 7 வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற நீதிமொழிகள் 13:11 வாசித்தா வாசி 13:11 வாசித்தா வாசிங்க. வஞ்சனையால் தீவின பொருள் குறைந்து போம், கைப்பாடை சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். வஞ்சனையாய் பொருள் தேடுறது, என்னனியாய் ஏமாத்தி என்னனியாய் பிழைக்கும், என்னனியாது எப்படியாது பேச்சில் அப்படி இப்படி ஆன பூனி கவுத்திருவாங்க. நடிப்புல சிகரம் போல் அப்படி பேசி அப்படி இது செய்திருவாங்க. சிலரெல்லாம் அப்படி பேசினாங்கன்னா அந்த ஆளை கவுந்துருவாங்க. வஞ்சனையாய் தேடின பொருள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. 2-3 இருக்கு, போதும். பைபிள் ஸ்டடியா இருக்கு, என்னால் 3வது குறிப்பு போகும். அப்போ நாம வஞ்சிக்கப்படக்கூடாது, நம்ம மற்றவங்கள என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது. 3வதாக 2 நாளாகமம் 26 16 21 வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நம்ம தியானிப்போம். 2 நாளாகமம் 26 16 21. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவனுக்கு குஷ்டரோகம் வந்து உசியா ராஜாவுக்கு. சமயம் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு போ. அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அழைப்பில்லாம ஒன்றை செய்யவும் கூடாது. அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அழைக்கப்பட்ட காரியத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது. 3வது, அழைப்பில்லாம செய்தாலும் நியாய தீர்ப்பு, அழைக்கப்பட்ட செய்யாட்டாலும் நியாய தீர்ப்பு. இப்போ உசியா ராஜாவுக்கு ராஜ பதவி, ரைட். அவன் தேவையே இல்லாம தூபபீடத்தை கையில் என்ன செய்தான், எடுத்தான். நம்ம அழைப்பு என்னவோ அதை அந்த பாதையில் நம்ம அழைப்புக்குரியதை நம்ம செய்யணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளும். அழைப்புக்கு அந்நியமாக செய்யக்கூடாது. அழைக்கப்பட்ட காரியத்தை செய்யாட்டாலும் கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அதை வேதத்தில் வாசிக்கும் போது இதுக்கு நம்ம அழைப்பு இல்லாமல் காரியத்தை செய்ததுக்கு உசியா 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12-13 வாசித்தா சவுல். வாசிங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12-13 வாசியா. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தக்கன பலி. பாருங்க, அவன் தூபம் காட்ட போனான், இவன் பலி செலுத்த ஆரம்பித்த. பலி செலுத்துற வேற யாரு, சாமுவேல் வருவார். சில சபைகள் எல்லாம் இப்படிதான், சில விசுவாசிகள் எல்லாம் எப்பா கொஞ்சம் விட்டா போதும் அங்க மேலே ஏறிடுவாங்க. ஊழியக்காரங்கெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமாட்டே இருக்காது. சாமுவேல் தீர்க்கதரிசி தாமதமாக தான் வந்தார், அதுக்குள்ள பலி செலுத்திட்டான். அவன் அங்கே துணிகரமாக தூப கலசத்தை எடுத்துட்டு போனான், இவன் துணிகரமாக பலி செலுத்திட்டான். துணிந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். அழைக்கப்பட்ட காரியத்தில் செய்ய வேண்டியதை செய்யாட்டாலும் நியாய தீர்ப்பு, அழைப்பு இல்லாமல் செய்தாலும் ஜட்ஜ்மெண்ட். அழைப்பை பார்க்கணும். பைபிளாக தான் சொல்லியிருக்கு. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டால் ஒரு காலம் அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்கணும். எந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்காரோ அந்த இடத்துல அப்படியே போகணும். அழைப்பு இல்லாமல் உசியா ராஜா தூப கலசத்தை எடுத்தான், குஷ்டரோகம். அழைப்பு இல்லாமல் அவன் போக்கில் பலி செலுத்தினா அவனுக்கும் ஜட்ஜ்மெண்ட் தான். ரைட்டா? இப்போ அழைக்கப்பட்டவன் செய்யாததுக்கு சிலரை எடுப்போம். மத்தேயு சுவிசேஷம் 22:1-7 வரைக்கும் வாசித்தா
மத்தேயு சுவிசேஷம் 22:1-7 வரைக்கும் வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஊமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும். இப்ப 10-11 வாசிங்க. இப்ப 10-11 வராதவங்களை என்ன செய்யறாரு நீ பாப்போம், வாசிங்க. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நல்லா கவனிச்சிடுங்க. இப்ப இந்த வேத பகுதியிலிருந்து 2, 1 அழைக்கப்பட்டு கல்யாணத்துக்கு வரலனாலும் ஆபத்து தான். வந்தவன் ஆயத்தம் இல்லாம இருந்தான், கல்யாண வஸ்திரம் இல்லாம இருந்தான், அவனுக்கு என்னதான்? அவனை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்லியிருக்கும். வாசிங்க 13வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இருளிலே போடுங்கள் என்றான். பாத்தீங்களா எப்படி இருக்கு? நீ 7வது வசனத்துல வாசிங்க. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க வராததால ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்களை பட்டணத்தை சுட்டரித்து போட்டான். அழைப்பு இல்லாம செய்தாலும் தப்பு, அழைக்கப்பட்டவன் அழைப்புக்கு தக்க வாழாட்டாலும் தப்பு. நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? எத்தனாவது காரியம் இது? 3வது விஷயம். அழைப்பு இல்லாமல் செய்தாலும் தப்பு, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் வாழாட்டாலும் என்னது? தப்பு. அப்போ கல்யாண வீட்டுக்கு வராமல் இருந்தால் அவங்களே போட்டார். வந்தால் வஸ்திரம் என்ன செய்யலை? தரிக்கலை. கல்யாண வஸ்திரம் என்ன செய்யலை? தரிக்கலை. அந்த மார்க்கத்துக்குள்ள அது அடிக்கடி அதான் சொல்லு, வரக்கூடாது. வந்தால் அதுக்கேற்ற விதத்தில் போயிடணும். அடுத்த ஆளெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பார்த்துடவே கூடாது. நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நீ கர்த்தர் அழைச்சிருந்தா அதுக்குரியது தான் இருக்கணும். எங்களுக்கு சொல்லுவாங்க, சியோனுக்காய் நீ அழைக்கப்பட்டா சியோனை குறித்து சிந்தி, எருசலேமுக்கு நீ அழைக்கப்பட்டிருந்தா நீ எருசலேமை குறித்து தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுப்பா என்ன நோக்கத்தோடு அழைச்சாரோ அந்த நோக்கத்துக்குரியதான் இருக்கணும். அழைப்பு இல்லாத வேலையை செய்யவும் கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சபைக்கு வர்றது போகிறதெல்லாம் சரி, நமக்கு தேவையில்லாத காரியத்தில் என்ன செய்யக்கூடாது? தலையை போட்டு 100 பஞ்சராயிரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 4வதாக 2 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசித்தா. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா. வாசிங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-10. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று போது. அந்த பகுதி நமக்கு சமயம் இல்லாததுனால வேத பகுதியை சொல்லிப்போம். ரைட்டா? இப்ப என்ன? அப்சலோம் நமக்கு அனுமதிக்கப்படாத ஸ்தானத்தை நம்ம எடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இந்த அழைப்பு இதுவும் ஒன்று போல தான் இருந்தே போல இருக்கும். ஆனால் இது அந்த ராஜஸ்தானத்தை எடுத்ததை வச்சு சொல்றேன். அப்சலோம் தாவீது ராஜா இருக்கும் போதே தன்னை ராஜாங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தான். வானத்துக்கும் பூமிக்கும் இல்லாம கொல்லப்பட்டான். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தா, வேதத்தில் வாசிக்கும் போது இல்ல 1 ராஜாக்கள் 1:5 வாசித்தா, அதோனியாவும் தன்னை ராஜாவை ஆக்கினான். வாசிங்க. ஆகித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று ராஜாவை ஸ்தானத்தை எடுக்க கூடாது. நான் தான் ராஜா. ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாம் ஒரு பெருமையின் அனுபவத்துக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லிட்டு போயிடலாம். நான் தான் ராஜா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய தீவியத்தில் ஸ்தானங்கள் எடுக்கவே கூடாது. நான் அடிக்கடி எங்கள் சிஸ்டர்ஸ்ட்டை சொல்லுவேன், ஊழியக்காரங்க பிரதர் இருக்கிறேன்னு நினச்சி கொஞ்சம் பேசணும், நடக்கணும். முகத்தை பார்க்கும்போதே கொஞ்சம் தெரியணும். சரி, கொஞ்சம் கனம் பண்ணி ஸ்தானத்தை எடுத்துடக்கூடாது. என்னவும் பேசிடலாம், எப்படியும் பேசிடலாம், அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது. நாம் பேச முடியும், கேட்க முடியும், கேட்கலாம், பேசலாம். அதுக்குள்ள நிதானத்தோடு என்ன செய்யணும்? பேசணும், கேட்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் தேவனோடு இருக்கிற ஒரு தெய்வ ஊழியர், தெய்வ மனுஷனானா கவனமாக இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தேவனால் ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சவுல் இல்லை இப்போ இருக்கிறது, தாவீது. சவுல் தள்ளப்பட்ட போது ஆண்டவர் அபிஷேகம் பண்ண தாவீதே அந்த நாள் வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்கிறார். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தாவீது ராஜ்யபாரம் பண்ணும் போதே அப்சலோம் தன்னை பெரிய ஆள் ஆக்கிட்டான். அதோனியா தன்னை பெரிய ஆள் ஆக்கிட்டான்.
ஸ்தானத்தை எடுக்கக்கூடாது. தேவன் நமக்கு ஒரு ஸ்தானத்தை தராம எடுக்கவும் கூடாது. தேவன் தந்த ஸ்தானத்தை நம்ம விடவும் கூடாது. ஜட்ஜ்மெண்ட் ஆயிரும். முதல்ல அழைக்கப்படாம செய்யவும் கூடாது. அழைக்கப்பட்ட வேலையை செய்யாட்டாலும் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நமக்கு ஆகாத ஸ்தானத்துக்கு நம்ம போகவும் கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை இழக்கக்கூடாது. அதுக்கு 1 ராஜாக்கள் 11:4 வசனத்தை வாசித்தான். 1 ராஜாக்கள் 11:4 வாசித்தா. வாசிய சீக்கிரம் வாசி. கைது சென்றபோது அவருடைய மனைவிகள் அவர் இருதயத்தை அந்நியர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவருடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கல. ஸ்தானத்தை இழந்தான். 1 ராஜாக்கள் 11:23, 1 ராஜாக்கள் 11:26 இந்த வசனத்தை எடுத்தா வாஸ்து பார்த்தீங்களா, விரோதிகளை கர்த்தர் எழுப்பினார். 3 விரோதிகளை கர்த்தர் எழுப்பினார். ஸ்தானத்தை விட்டான். தான் ஒரு சமாதானமான ராஜ்யபாரம் பண்ணணும், தன் தகப்பனை போல ராஜ்யபாரம் பண்ணணும். தேவனா கொடுத்த ராஜ்யபாரம், ஸ்தானத்தை விட்டான். அந்நிய ஸ்திரீகளோடு தொடர்பு வச்சு எருசலேமுக்கு விரோதமாக மேடைகளை கட்டக்கூடியவனா மாறிட்டான். ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தில் அப்படி இருக்கணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு சில ஸ்தானங்களை கர்த்தர் தருவார். நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், ஒரு பிரதிஷ்டியா ஊழியம் செய்ய முடியாது கர்த்தர் தந்த அந்த ஸ்தானத்தில் தெய்வ பயத்தோடு நல்லா போகணும். கர்த்தர் நம்ம கொடுத்த ஸ்தானங்களின் அனுபவங்களை காத்துக்கொள்ளணும். தெய்வ பயத்தோடு காக்கணும். அது சாதாரணப்பட்டதில்லை. ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 பேராக கர்த்தர் வேறு பிரித்து தருகிற ஸ்தானங்கள் அதெல்லாம் தெய்வ பயத்தோடு இருக்கணும். தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாங்க. கர்த்தர் சாலமோனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தார். அவன் அதை என்ன செய்யலை, பாதுகாத்து கொள்ளலை. ஸ்தானத்தை எடுத்தாலும் தப்பு, தேவன் தராமல் எடுத்தாலும் தப்பு, ஆண்டவர் அனுமதிக்காம ஸ்தானத்துக்கு நம்ம உயர்த்தினாலும் தப்பு, தேவன் தந்த ஸ்தானத்தை நம்ம இழந்தாலும் தப்பு. நியாயத்தில் 5 வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராகமம் 25:2 வாசித்தால், யாத்திராகமம் 25:2 வாசித்தால் வாசிங்க. யாத்திராகமம் 25:2. எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. காணிக்கை விஷயத்தில் 5வது, காணிக்கை கொடுக்காட்டாலும் தப்பு, தேவையில்லாம காணிக்கை வாங்கினாலும் நியாயத்தீர்ப்பு. 2 உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். சரியா? மனப்பூர்வமாக கொடுக்குறவங்கள்ட்ட தான் ஊழியக்காரங்க வாங்கணுமா. அப்போஸ்தலர் 5:10 1-10 வாசித்தால், அப்போஸ்தலர் 5:10 1-10 வரைக்கும் வாசித்தா. வாசிங்க. அப்போஸ்தலர் அப்படியே 5:10 1-10 வரைக்கும் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவியாகிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை 2 பேரும் சேர்த்தாங்க. அப்போ கொடுக்க வேண்டிய விதத்தில் தேவனுக்கு காணிக்க கொடுக்காட்டாலும் தப்பு. இது நான் சொல்றது விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை, ஊழியக்காரங்களுக்கு சேர்த்து. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு வாங்க மட்டும்தான் தெரியும். அவ்வளவும் கொண்டாங்க நீ வாங்குறது. நம்ம அடிக்கடி சொல்றது, தமிழ்நாட்டில் உள்ள ஊழியக்காரன்லாம் பிழைக்கிறதுக்காகவே பைபிள் தூக்கி நல்ல பிழைப்பு. அரசாங்க வேலையில் இருந்தால் கூட அவ்வளோ சம்பாதிச்சிருக்க என்ன செய்ய முடியாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியாது. ரொம்ப நல்ல சம்பாத்தியம், கோடியாக சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். அப்போது அது காரணம் என்னென்னா காணிக்கை கொடுக்காதே தான் காரணம். நியாய திருப்பி எப்படி வரோன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அனனியா சப்பீராளுக்கு அன்னைக்கு இப்படி வந்துச்சு. இப்போ காணிக்க சரியாக கொடுக்காட்டாலும் அவங்களுக்கு தண்டனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்டனை வந்திருக்கு, வாய்ப்பு இல்லான்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணல, தண்டனை வரும். அதே நேரத்தில் வாங்கக்கூடாதவங்கள்ட்ட காணிக்க வாங்கினாலும் தண்டனை வரும். ஆண்டோடைய வேதத்தின்படி 2 ராஜாக்கள் 5:22-27 வரைக்கும் வாசிக்கும்போது, 2 ராஜாக்கள் 5:22-27 வரைக்கும் வாசிக்கும்போது வாசிங்க. அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயீம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்து வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை அவன் பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி 27வது வசனத்தை வாசிங்க. 27. ஆகையால் நாகமானின் துஷ்டரூபம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் முறிந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். பாத்தீங்களா, வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கக்கூடாது,
ஊழியக்காரங்கள்லாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எனக்கு இன்றைக்கும் இந்த வசனத்தை எடுத்த போது கொஞ்சம் பயம்தான், ரொம்ப பயமாக தான் இருக்குது. உண்மையிலே சொல்லிட்டு ரொம்ப பயமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம காணிக்கை வாங்கும்போது காணிக்கையின் தோஷம் அப்படின்னே பைபிளில் எழுதியிருக்கு. பயமாக இருக்குது. சும்மா யார் கொண்டு வந்தாலும் நம்ம காணிக்கை வாங்கிட்டோன்னா அது எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அன்னைக்கு நாகமான்ட்ட இருந்து கேயாசி வாங்கினது அவன் குடும்பத்துக்கு என்ன கொண்டு வந்துச்சு? குஷ்டரோகத்தை கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா? அன்னைக்கு எலிசா வாங்காமல் விட்டான், அற்புதத்தை பெற்றவன் கொண்டு வந்திருக்கிறான், காணிக்கையை வாங்காமல் விட்டுருக்கான், வேண்டாம் கொண்டு போன்னு சொல்லி விட்டான். இன்றைக்கி அப்படியெல்லாம் திருப்பி அனுப்புகிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரியலை, நான் இருக்கனானே எனக்கு சந்தேகமாக இருக்குது, பயமாக இருக்குது. யோசித்து பாருங்கள், என்னுடைய வாழ்நாட்கள் முடியும் போது ஆண்டவர் ஒருவேளை நான் வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கி எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தந்திருந்தால் அது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். காணிக்கை வாங்கக்கூடாதவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? கொள்ளையடிச்சிட்டு வர்றது, பல விதத்தில் அநியாயமாக சம்பாதிச்சுட்டு வர்றவங்கள்ட்டெல்லாம் காணிக்கை வாங்கினா அந்த காணிக்கையெல்லாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? ஒரு ஊழியக்காரங்க அதை கண்டித்து பிரசங்கம் பண்ணாமல், அதை கண்டித்து அவங்களுக்கு உணர்த்தாமல், அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்துட்டு காணிக்கையை வாங்கி வாழ்ந்த அந்த சாப்பாடு, அந்த வாழ்க்கை சரியாக இருக்குமா? யோசித்து பாருங்கள். ரொம்ப பயமாக இருக்குது. நிறைய வார்த்தை சொல்கிறதுக்கு இருக்குது, எனக்கே பயமாக இருக்குது. மனப்பூர்வமாய் கொடுக்குற இடத்துல தான் காணிக்கை என்ன செய்யணுமா? வாங்கணும். ஒரு ஊழியக்காரர் வாங்கும்போது மனப்பூர்வமாக கொடுக்குறவங்கள்ட்ட வாங்கணும். சபையில் அதனால தான் காணிக்கை பற்றியெல்லாம் ரொம்ப பேசக்கூடாது. ஜனங்க கஷ்டப்பட்டு முறுமுறுத்து முறையிட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு யோசித்து கொடுக்கறது, அப்படிப்பட்டவங்கள்டெல்லாம் காணிக்கை வாங்கவே கூடாது. நீங்கள் கொண்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் வச்சுக்கிடுங்க, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டு, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டு. எனக்கு என்ன மனசில் நீங்கள் இப்போ கொடுக்கும்போது மனப்பூர்வமாக கொடுக்கறது போல் மனசில் தோணலை, தாராளம் கொண்டு போங்க, கொடுத்து விடலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாதே, அதெல்லாம் தப்பு கிடையாதே. அன்றைக்கு எலிசா செய்திருக்கிறாரே. நாகமான் வாசல் நின்று ஐயா வாங்கிக்கிடுங்கன்னு சொன்ன போது வேண்டாம் கொண்டு போன்னு சொல்லி இருக்கிறாரே. என்ன இன்னைக்கு அப்படி சொல்றதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா? கேஆசியை போல தானே எத்தனை ஊழியக்காரங்க நியாய தீர்ப்பை வாங்கி வச்சிருக்கிறாங்க. வாங்கக்கூடாதவங்கள்ட்ட பணத்தை வாங்கி எத்தனை பேர் நியாய தீர்ப்பை வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு கூட இந்த சாயங்காலம் இந்த பிரசங்க குறிப்பு எடுத்த போது வட்டிக்கு வாங்கி ஒருத்தன் காணிக்கு கொண்டு வந்து தாராங்கன்னா அதை வாங்கினா எவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஆகும். வேண்டாம் பிரதர், நீங்களே எடுத்திருக்கிறது வட்டிக்கு, வேண்டாம் சிஸ்டர், நீங்கள் வட்டி கடன் வாங்கிட்டு எனக்கு ஒரு 5000 ரூபா கொண்டு வருது, 2000 ரூபா கொண்டு வருது, 1000 ரூபா கொண்டு வேண்டாம். நீங்கள் முதல்ல உங்கள் காரியத்தை பாருங்கள். கடன் வாங்கினதே தப்பு, வட்டிக்கு வாங்கினதே தப்பு. அதில் எனக்கு என்ன கடன் காணிக்கை, அதில் என்ன உங்களுக்கு பேர்? காணிக்கை கொடுத்தேன்னு ஒரு பேர் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா? காணிக்கை ஜெபம் பண்ணி கண்டுபிடிச்சு வாங்கக்கூடிய இடத்துல இருக்குது. அன்னைக்கு எலிசாவுக்கு ஒரு நல்ல நடத்திப்பு இருந்துச்சு. வாங்கக்கூடாதவங்கள்ட்ட காணிக்கை வாங்கினாலும் நியாய தீர்ப்பு, கொடுக்க வேண்டிய விதத்தில் காணிக்கை கொடுக்காட்டாலும் ஜட்ஜ்மெண்ட். சரியா? ரைட். 6 அடுத்த வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 25:15 வாசிக்கும் போது வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 25:15 வாசிங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். மத்தேயு சுவிசேஷம் 19:20 வசனம். மத்தேயு சுவிசேஷம் 19:20. மத்தேயு சுவிசேஷம் 19:20. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். நான் வாசி, அடுத்த வசனத்தை வாசியா. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாய். நல்ல 2 வசனத்தை வாசித்தோம். செய்யக்கூடியதை செய்யாம இருந்தாலும் நியாய தீர்ப்பு. ஒரு தாலந்து வாங்கினவன் தாலந்து என்ன செய்தான்? புதைச்சி வச்சான், அவனுக்கு நியாய தீர்ப்பு. இவன்கிட்ட செய்ய ஒன்ன சொல்றார், உனக்கு உண்டான எல்லாம் நீ பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதுக்கு உனக்கு உண்டான எல்லாம் விற்று தரித்திரருக்கு என்ன செய், குடு, ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்றார். உனக்கு உண்டானதெல்லாம் விற்று. சகைவை சந்திச்ச போது அவன் சொல்றான், என் ஆஸ்திகளில் பாதிகளை என்ன செய்றேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அவன் ரொம்ப துக்கத்தோடு போனான். சொத்தை விற்று கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாங்குறாரே, அது எப்படி பிச்சைக்கார பயலா நான் ஏசப்பாவை பின்பற்ற முடியும்? அப்படிதானே ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளதெல்லாம் விற்று என்ன செய், கொடுத்துட்டு வா. செய்ய வேண்டியதை செய்யாட்டாலும் நியாய தீர்ப்பு, செய்யக்கூடாததை செய்தாலும் நியாய தீர்ப்பு. இவன் புதைச்சி வச்சுட்டு சொல்றான்,
நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவனும். காசுக்காரர் பக்கத்துலேயே அது என் பணத்தை என்ன செய்திருக்கலாம், கொடுத்துருக்கலாம். அவனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு? மத்தேயு சுவிசேஷம் 25:30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். ஐஸ்வர்யவானுக்கு என்ன சொல்லிச்சு? ஊசியின் காதுல ஒட்டங்க நுழைஞ்சாலும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது கூடாத காரியம். இவனுக்கு என்ன சொல்லியிருக்கு? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்க. ஆண்டவருடைய கிருபையினால ஏசப்பா நமக்கு சொன்னதை செய்யாமல் இருந்தாலும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் பாவம். சரியா? சொன்னதை செய்யாட்டாலும் பாவம், சொன்னதை செய்யாட்டாலும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாட்டாலும் பாவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது 2 கொரிந்தியர் 3:18, ரோமர் 8:26, எபேசியர் 1:19, ரோமர் 1:5. இந்த வசனங்களின் அடிப்படையில் 2 கொரிந்தியர் 3:18, ரோமர் 8:26, எபேசியர் 1:19, ரோமர் 1:5. 4 வசனம். 1 வாசியா. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ அபிஷேகத்தின் அனுபவம் இல்லாட்டாலும் ஜட்ஜ்மெண்ட் தான். அபிஷேகம் இல்லாட்டாலும் 10 கன்னிகைகள் 5 பேருக்கு விளக்கு என்ன செய்யலை, எரியலை. பொதுவாக அது உபத்திரவ காலத்தில் உள்ளவங்களுக்கு தான் அதை சொல்லுவாங்க. ஆனாலும் அபிஷேகம் விளக்கு எரியறதுக்கு என்ன இல்லை, எண்ணெய் பாத்திரம் என்ன செய்யலை, இல்லை, எண்ணெய் இல்லை, ஜட்ஜ்மெண்ட். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினாலும் என்னதான், பாவம்தான். வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யாதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4:30 வசனத்தை வாசித்தால், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளாட்டாலும் பாவம், பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினாலும் நியாயத்தீர்ப்பு. வாசியா. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 12:31-32 படி தூஷிக்க கூடாது. வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 12:31-32. சீக்கிரம் வாசிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படும். தூஷிக்க கூடாது. அப்போஸ்தலர் 7:51 படி எதிர்த்து நிற்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் அப்போஸ்தலர் 7:51 படி எதிர்த்து நிற்கக்கூடாது. வாசிங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்போஸ்தலர் 5:3 படி பொய் சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய். சீக்கிரம் வாசிங்க. அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பொய் சொல்லக்கூடாது. அப்போஸ்தலர் 5:9 படி சோதிக்க கூடாது. பேதுரு அவனை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? பாத்தீங்களா, சிலர்லாம் ஊழியக்காரங்களுக்கு தெரியாது பாவம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சிலர்லாம் அப்படிதான். அவங்க காரியங்கள் ஆகிறதுக்கு, அவங்க காரியங்களை செய்யும் போது சில காரியங்களுக்கெல்லாம் வந்து கேட்பாங்க. சில விஷயத்துக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வசமாக ஐடியாவாக நல்லா ஒரு மனமாக அனினியா சப்பிராள் மாதிரி திட்டம் போட்டு அழகாக செயல்படுத்துவாங்க. அவங்களுக்கு எங்கள் ஊழியக்காரங்களுக்கு எங்கே தெரிஞ்சிருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து செய்வாங்க. அது ஆவியானவரை சோதிக்கிறது. அவங்க திட்டம் போட்டு செயல்படுவாங்க. அதிலெல்லாம் நல்லா திட்டம் போடுற ஆட்கள் நம்ம ஆட்களில் சிலர்லாம் இருப்பாங்க. நல்லா ஒரு மனமாக திட்டம் போடுவாங்க. நீ ஒன்றும் சொல்லிடக்கூடாது, நீ ஒன்றும் அதை கிட்டி பேசிடவே கூடாது, அப்படி அமுக்கிற மாதிரி அழகாக திட்டம் போட்டு ரொம்ப சூப்பராக செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு கொடுக்குற பலன் நிறைவாக கொடுப்பார். பொட்டலமாக கொடுப்பார். பெரிய பெட்டியாக கொடுப்பார். ஆண்டவர் யார்? நல்ல தெய்வம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் சும்மா ஒன்று விடுறவர் இல்லையா? அவர் நீதி உள்ள தேவன் ஆச்சு. ஜெபாவுக்கு ஒரு நீதி, விசுவாசிகளுக்கு ஒரு நீதி எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நீதி உள்ள தேவன், ரைச்சஸ் காட். அல்லேலூயா. அவருங்க மாற்றெல்லாம் கிடையாது. நம்ம ஆட்கள் திட்டம் போட்டு, ஆமாம் பிரதருக்கெல்லாம் தெரிஞ்சிடவே கூடாது, பிரதர்கிட்ட சொல்லிடவே கூடாது, பிரதருக்கு நீ இது செய்திடாத, கவனமாக இருக்கணும், பிரதருக்கு இதுக்கு அறியவே கூடாது, ஆமாம் பின்னால் பார்த்துக்கலாம் அப்படியே இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அழகாக திட்டம் போட்டு செயல்படுவாங்க. போகிற இடம், வாங்குறது, கொடுக்கறது, எடுக்கிறது எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக இது செய்வாங்க. அதெல்லாம் இடம் விட்டு இடம் போனாலே தெரியாத அளவுக்கு போயிட்டு வர மாதிரிலாம் திட்டம் போட்டு ரொம்ப அழகாக இது செய்வாங்க. மாஸ்டர் மைண்ட்லலாம் செயல்படுவாங்க. மாஸ்டர் மைண்ட் தான், ரொம்ப பெரிய மாஸ்டர் மைண்ட்லாம் இருக்கும்.
ஆனால் அன்னைக்கு பார்த்து அவங்க மாட்டக்கூடிய இடத்துல தேவன் வச்சிருப்பார். எப்படி அனனியா சப்பீரால் மாட்டினாங்களோ அதுபோல் தேவன் அழகாக செய்வார். சோதிக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருந்துடணும். திருப்பி ஆண்டவர் கொடுக்கும்போது வாங்கிடவே முடியாது. மனுஷன் கொடுத்தான்னா பரவாயில்ல, தேவனுடைய கரத்திலிருந்து விழுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 6 வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 63:10 வாசிங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்தாவியை விசனப்படுத்தினார்கள். ஆமாம், பரிசுத்தாவியை விசனப்படுத்த கோவமுற்றது. பரிசுத்தாவியானவரை கோவமுற்ற 1 தெசலோனிக்கேயர் 5:19 படி பரிசுத்தாவியை அவித்து போடக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 5:19 படி பரிசுத்தாவியானவரை அவிழ்த்து போடக்கூடாது. வாசிங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதுங்க. அபிஷேகம் பெற்ற பிற்பாடு பரிசுத்தாவியின் நிறைவுக்கு இடம் கொடுக்காம சும்மா வந்து கூட்டத்துக்கு வந்துட்டு போகிறது, சும்மா அப்படி உட்காந்துட்டு போகிறது, ஒரு காத்திருப்பு கூட்டம், ஒரு ஆராதனை, சும்மா இருப்பாங்க. சில விசுவாசிகள் வாயே திறக்க மாட்டாங்க. ஏதாவது 2 அறுப்பு கொடுத்த பிற்பாடு தான் வாயே அசையும். அது வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில விசுவாசிகள்லாம் வாயே அசையாது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். செத்த பிரேதமாக இருக்கும். மரித்தவளும் மௌனத்தில் இறங்குறவளும் கர்த்தரை துதியார்கள். அப்படி பாடி மாதிரி இருக்கும். சிலலாம் டெட் பாடி மாதிரியே ஆயிரும். ஆமாம், ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். தெய்வ சமூகத்தில் சிலது பாடி ஆகிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆவி அவுத்து போடாது. காத்திருப்பூட்டத்தில் கூட ஒரு அபிஷேகத்தின் நிறைவு, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறது, அனல் மூட்டப்படுகிற அனுபவம். வாழ்க்கையில் சின்ன சின்ன குறைவுகள் இருந்தால் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆன பிற்பாடு ஒரு 7-7:15 மேலே இல்லைன்னா வசனத்தை கேட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு ஆவி நிறைவுக்கு ஒப்பு கொடுக்கணும். சார்ஜ் ஆகணுமே. அல்லேலூயா. ஆவி அவுத்து போட்டுறக்கூடாது. ஒரு ஆராதனைக்கு வந்தாலும் அப்படியே இருக்கும். திருப்பி 2 ஒரு அறுப்பு கொடுத்து என்னதாவது இது செய்து தீம்டி குழலை வச்சு ஊதி தீம்டி குழலை வச்சு 2 அடி கொடுத்து சூடு வச்ச பிற்பாடு சும்மா காட்டிக்கும் ஒரு குலுக்கம் தெரிஞ்ச ஞாபகத்தில் இருக்கிற பாஷைகள்லாம் பேசி ஒரு கையை தட்டி எடுத்து எல்லாம் பாடி ஆயிடும். அப்போ கவனமாக இருக்கணும். ஆவி என்ன செய்யக்கூடாது? அவித்து போட்டாலும் பாவம். சரியா? 7 விஷயம். நியாய தீர்ப்பு தப்பித்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு பெற்றவளாக இருக்கணும், மன்னிப்பு கொடுக்கிறவளாக இருக்கணும். நாமும் வஞ்சிக்கப்படக்கூடாது, மற்றவங்கள வஞ்சிக்கவும் கூடாது. அழைப்பு இல்லாமல் ஒன்றை செய்யவும் கூடாது, அழைக்கப்பட்டவன் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஸ்தானத்தை நம்மளாக எடுக்கக்கூடாது, நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை நம்ம இழந்துடவும் கூடாது. காணிக்க சரியாக கொடுக்கவும் செய்யணும், வாங்கக்கூடாதவங்கள்ட்ட சரியாக காணிக்க வாங்கக்கூடாதவங்கள காணிக்க வாங்கவும் கூடாது. செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்யணும், செய்யக்கூடாத காரியத்தை நம்ம செய்யவும் கூடாது. அபிஷேகம் பெற்று இருக்கணும், அபிஷேகத்துக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? செயல்படவும் கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் எல்லாம்.